அதனால வந்து அவங்கள தலித் என்ற சொல்ல வந்து நம்ம நீக்கணும். அதுல பட்டியலின மக்கள் நம்ம சொல்லுவோம். தலித் அதாவது வந்து பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் எல்லா இஷ்யூலையுமே திமுக எதிராக தான் நின்றுருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்களுக்கு நீங்க பாதுகாவலரா நின்றுருந்தா அவங்களுடைய இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு எவ்வளவு நீங்க கொடுத்துருக்கீங்க? 3.5. அருந்ததியர் மக்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 3%. இது ரெண்டுமே ஒண்ணா? ஒப்பிட்டு சொல்லுங்க. நீங்க இஸ்லாமிய மக்கள் தமிழ்நாடு முழுக்க பரவலா அனைத்து மாவட்டங்களையும் இருக்காங்க. குறிப்பா மிக பரவலா இருக்கக்கூடிய மாவட்டங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த அளவுக்கு சம அளவுக்கு எட்ட முடியாத அருந்ததிய மக்களுக்கு அதே கொடுப்பீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு அதே கொடுப்பீங்கன்னா நீங்க எப்படி வந்து சிறுபான்மை மக்களோட பாதுகாவலர்? நீங்க இப்போ நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு கம்மியா கொடுத்துருக்காங்கன்றீங்களா இல்ல அருந்ததியர் மக்களுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க நான் சொல்லல. இஸ்லாமிய மக்களுக்கு ரொம்ப குறைவா கொடுத்துருக்காங்க. 18% இருக்கக்கூடிய ஆதித்தமிழ் குடிகளுடைய இந்த இடஒதுக்கீடுலையுமே உள் இடஒதுக்கீடு ஏன் கொடுக்குறீங்க? இல்ல கோர்ட்டே வந்து உள்ளொதுக்கீடு சரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஆனா அப்ப குறையுது இல்ல உங்களுக்கு? நீங்க தனியா கொடுங்க, அவங்களுக்கு 3% நீங்க தனியா கொடுங்க. ஆனா 18% நீங்க ஒண்ணு தம்பி, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதே உங்களுடைய மிகப்பெரிய வேதனை. ஏன் நீ எடுக்க மாட்டீங்க? இன்னைக்கு எத்தனை மாநிலம் எடுக்கிறேன்னு முன் வந்திருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம், நீதிமன்றமே சொல்லுதா இல்லையா? எடுக்கலாம், எந்த ஒரு தடையும் இல்ல. அந்தந்த மாநில அரசுகளே எடுக்கலாம் சாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லுது இல்ல. அப்ப ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல அப்படின்னா, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற சாதிகளுடைய அந்த குடிகளுடைய எண்ணிக்கை தெரிஞ்சிடும். அப்போ அரசியல் அங்கீகாரமும் இல்ல அந்த குடிகளுக்கு, இடஒதுக்கீட்டுலயும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புலயும் எங்கேயும் அங்கீகாரம் இல்லை, எதுலையுமே இவங்க இல்ல. ஆனா இந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் நம்ம ஆள்ற அளவுக்கு இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுலன்றது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடும். அதனால நீங்க இந்த குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. இல்ல அப்படி எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே தான் லிஸ்ட்ல வந்துருவாங்க. இப்ப அவங்க எவ்வளவு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அவங்க இந்த மக்கள் இந்த மண்ணில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கான தேவைன்ற ஏற்படும். சரி தம்பி, இங்க இருக்கிற வன்னியர் மக்களோட நீங்க அதிகமா வந்துருவீங்களா? இங்க இருக்கிற பறையர்குடி மக்களோட நீங்க அதிகமா வந்துருவீங்களா? இங்க இருக்கிற நாடார் மக்களோட நீங்க அதிகமா வந்துருவீங்களா? இங்க இருக்கிற தமிழ் குடி மக்களை விட நீங்க அதிக எண்ணிக்கையில் நீங்க வந்துருவீங்களா? வர மாட்டீங்க. எடுத்து பார்த்தா வர மாட்டீங்க. வராம இருக்கிற நீங்க எப்படி இந்த நாட்டை ஆடுற உயரத்துக்கு போனீங்க? இந்த மக்கள் யாருமே ஆளல. எப்படி போனீங்க? இதுல என்ன வந்து சூட்சமா நடந்திருக்கு? இது எல்லாமே வெட்ட வெளிச்சம் போட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லி தான் நீங்க இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிறீங்க இப்போ வரையும். இல்லை சார், அதை தாண்டி வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதி வாரி கணக்கெடுப்பில் ஒருவேளை இது எடுக்கப்படும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பெரிய கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் பட்டியலின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அதிகம் 25% இருக்கோம்ன்ற கிளைம் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரின மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக கிளைம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம்ட்டு. இதை தாண்டி இதெல்லாம் வட மாவட்டத்தோட